Dear students, welcome to Sri Saraswati Academy. In the video, transportation problem. Vogel's approximation method. That is VAM method. How to solve the feasible solution. Find out. So, in D1, D2, D3, D4. Then S1 sources are given. That is destination sources. Demand, availability and requirement. So, if availability and requirement add பண்ணி பார்த்தா 950 வருது. அதாவது total availability and total requirement equal இருக்கு. So, there exists a feasible solution. So, இப்போ எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். First வந்து each row each column எடுத்து penalty find out பண்ணோம். அதாவது penaltyன்றது the difference between the first two smallest cost in each row or each column. So, இப்போ இந்த row எடுத்துட்டோம்னா இதுல smallest பார்த்தா 11 அடுத்த smallest 13. So, இது ரெண்டுத்துக்கு இருக்க difference 2. 2 அதான் நம்ம இதுல penalty எடுத்துக்கணும். Next row compare பண்ணும்போது least 10, next 14. So, 4 is the penalty. Next row 10, 13 இருக்கு. So, அடுத்த penalty 3. Next வந்து column find out பண்ணலாம். So, column la பார்க்கும்போது 11, 16. So, இதனோட penalty, column penalty வந்து 5. Next, least 13 and 18. So, இதுக்கும் penalty 5. So, 13 இருக்கு, 14 இருக்கு. Difference 1. Next, 10க்கு அடுத்த least வந்து 14. So, ரெண்டு 10 இருக்கிறதுனால அதை வந்து ஒரே least value எடுத்துக்கிறோம். So, 14 minus 10 வந்து 4. So, இப்போ எல்லா பெனால்ட்டியும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். காலம் வைஸ் பெனால்ட்டி அண்ட் ரோ வைஸ் பெனால்ட்டி கம்பேர் பண்ணும்போது எது ஹையஸ்ட்னு பார்க்கணும். ஸோ ஹையஸ்ட் பெனால்ட்டி இதுதான். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் காலமை செலக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் காலமில் எது லீஸ்ட் செல்லோ அந்த லீஸ்ட் செல்லை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ 11 தான் லீஸ்டாக இருக்குது இந்த காலமில். ஸோ இந்த லீஸ்ட் செல்லில் இப்போ அவைலபிலிட்டியும் ரெக்குயர்மெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். அதாவது இங்கே வந்து 200 இருக்குது, இங்கே 250 இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணும்போது 200 தான் லீஸ்ட். ஸோ 200 நம்ம இதுக்கு அலோகேட் பண்ணுறோம் இந்த செல்லில். ஸோ 200 அலோகேட் பண்ணிட்டா இந்த வேல்யூ இதில் 0 ஆகிடும். அவைலபிலிட்டியில் ரிமைனிங் இங்கே 50 இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த காலம் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து ரெடியூஸ்டு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அதாவது மறுபடியும் நம்ம பெனால்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு முறை வந்து ரெடியூஸ்டு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு பெனால்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்த பெனால்ட்டி. ஸோ இந்த ரோவில் கம்பேர் பண்ணுங்க. நம்ம இதை கன்சிடர் பண்ண மாட்டோம், ஏன்னா இது ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரோ கம்பேர் பண்ணும்போது இதனோட பெனால்ட்டி 1. நெக்ஸ்ட் பெனால்ட்டி டிஃபரன்ஸ் வந்து 4 இருக்கு, அதனால 4. அடுத்த பெனால்ட்டின்னு பார்த்தா 3. ஸோ அதே மாதிரி காலம்ல இதுக்கு வராது பெனால்ட்டி. ஸோ இது நில்லுன்னு போட்டுடுங்க. நெக்ஸ்ட் இதில் கம்பேர் பண்ணும்போது இதனோட பெனால்ட்டி 5, அடுத்த பெனால்ட்டி 1, நெக்ஸ்ட் 4. ஸோ இப்போ செகண்ட் பெனால்ட்டி ஃபுல்லாக நம்ம கம்பேர் பண்ணும்போது 1 இருக்கு, 4 இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட். ஸோ ஹையஸ்ட் பெனால்ட்டி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த காலமை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த காலமில் லீஸ்ட்னு பார்த்தா இந்த 13 வருது. ஸோ 13ல் வர அவைலபிலிட்டியாக ரெக்குயர்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். 225 இருக்குது, இங்கே 50 இருக்குது. ஸோ நம்ம 50 தான் இங்கே வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ 50 அலோகேட் பண்ணிவிடுங்க. அலோகேட் பண்ணால் இந்த 50 வந்து இங்கே 0 ஆகிடும். இதில் வந்து 50 மைனஸ் பண்ணால் 175. அப்போ என்னாகும், உங்களுக்கு இந்த காலம் ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து ப்ராப்ளம், ரெடியூஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் அகைன் வந்து நம்ம பெனால்ட்டி 3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூவில் பார்க்கும்போது பெனால்ட்டி 4 and second row 3. So penalty 4 and 3. Next column.
காலம்ல பார்க்கும்போது இதனுடைய டிஃபரன்ஸ் 6 வருது. ஸோ 6 நெக்ஸ்ட் இதுக்கு 1 இதுக்கு 0. ஸோ ஹையஸ்ட்னு பார்த்தா இந்த 6 தான் நமக்கு வரும். அப்போ இந்த காலம் செலக்ட் பண்ணுறோம். காலமில் லீஸ்ட் வேல்யூ இந்த செல் 18. ஸோ 18ல் வர 175ம் அதுக்கு நேரம் வர 300 கம்பேர் பண்ணால் 175 தான் லீஸ்ட்டு. ஸோ 175 நம்ம அலோகேட் பண்ணுறோம் இந்த செல்லுக்கு. ஸோ 175 0 ஆகிடும். இந்த இடத்துல 175 போச்சுன்னா ரிமைனிங் 125. ஸோ அப்போ இந்த காலமை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இதுதான் வந்து ப்ராப்ளம், ரெடியூஸ்டு ப்ராப்ளம். ஸோ இதில் அகைன் வந்து நம்ம இன்னொரு பெனால்ட்டி ப்ரொவைட் பண்ணணும். பார்க்கும்போது இதுக்கு 4 வரும், இதுக்கு 3 வரும் டிஃப்ரென்ஸ். ஸோ 4 and 3. நெக்ஸ்ட் வந்து காலமில் பார்க்கும்போது இந்த இதுக்கு நில் ஆகிடும், இதுக்கும் நில் ஆகிடும். இதில் 1 then 0. ஸோ இதில் இப்போ பெனால்ட்டி கம்பேர் பண்ணால் நமக்கு 4 தான் ஹையஸ்ட்டு. ஸோ 4 ஹையஸ்ட்னு இருக்கும்போது இந்த ரோவை செகண்ட் ரோவை செலக்ட் பண்ணுறோம். அதில் லீஸ்ட்டு செல்லுன்னு பார்த்தா 10 தான் லீஸ்ட்டு செல்லு. ஸோ 10க்கு வர 250 125 கம்பேர் பண்ணால் 125 தான் லீஸ்ட்டு. ஸோ 125 இது 0 ஆகிடும். இதில் 250ல் 125 ரிமைனிங் பேலன்ஸ். அப்போ இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடுறோம். இப்போ ரிமைனிங் வரதை நம்ம டைரெக்டாக ஒரே ஒரு செல்லாக இருக்கிறதுனால அப்படியே இதில் அலோகேட் பண்ண வேண்டியதுதான். ஸோ 275. ஸோ இதில் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 400ல் 275 போச்சுன்னா 125. இந்த 125 வந்து இந்த செல்லுக்கு வந்துடும். ஸோ இது 0 இது 0. ஸோ இதே மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல்னு பார்த்தா S1க்கு D1, S1க்கு D2 அண்டு S2க்கு D2, S2க்கு D4, தென் S3க்கு D3 அண்ட் S3க்கு D4. ஸோ அதை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூலாக எழுதிடணும். ஸோ இதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னும் போது இந்த வேல்யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம். அதாவது 200 × 11 + 50 × 13 + 175 × 18, then 125 × 10 + 275 × 13 + 125 × 10. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஓவராலாக இதை ஆட் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டாக வந்து நம்ம இதில் எழுதணும். ஸோ மொத்தமாக மல்டிப்ளை பண்ணும்போது அதாவது 200 × 11 + 50 × 13 + 175 × 18 + 125 × 10 + 275 × 13 + 125 × 10. ஸோ இது மொத்தமாக நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சர் ₹12,075. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.